ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! சிவா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 11th ஹிஸ்டரி யூனிட் 6 மௌரியருக்கு பிந்தைய அரசியல் அமைப்பும் சமூகமும் பார்ட் 1 ஆடியோ வடிவிலான வினாவிடைகள். பேரரசர் அசோகர் இறந்ததையும் அதன் விளைவாக மௌரிய பேரரசின் வீழ்ச்சியையும் தொடர்ந்து வந்த 4 நூற்றாண்டுகளில் இந்தியாவின் சில பகுதிகள் யாருடைய படையெடுப்புகளுக்கு உள்ளாகியது? மேற்காசியா மத்திய ஆசியாவைச் சேர்ந்த இந்தோ கிரேக்கர், சாகர், குஷானர் ஆகியோரின் படையெடுப்புகளுக்கு உள்ளாகியது. யாருடைய படையெடுப்புகள் இந்திய சமூகத்திற்குள் பண்பாட்டு மயமாக்கம், அந்நிய நாடுகளின் பண்பாடுகள், கலை வடிவங்கள் ஆகியவற்றை தன்வயப்படுத்துதல் ஆகிய செயல்முறைகளை வலுப்படுத்தியது? இந்தோ கிரேக்கர், சாகர், குஷானர். அலெக்சாண்டர் வடமேற்கு இந்தியாவின் மீது படையெடுத்து எந்த பகுதியை கைப்பற்றியதிலிருந்து கிரேக்கர்களுடனான இந்திய தொடர்பு தொடங்கியது? பஞ்சாப் பகுதியை. பொதுவாண்டிற்கு முன் 327 முதல் 325 வரை. அலெக்சாண்டர் பஞ்சாப் பகுதியை கைப்பற்றிய பிறகு தனது படையுடன் மேற்கு நோக்கி திரும்பிச் செல்ல தொடங்கிய போது வென்ற பகுதிகளை யாருடைய நிர்வாகத்தின் கீழ் விட்டு சென்றார்? மாகாண ஆளுநர்களின் நிர்வாகத்தின் கீழ். சந்திரகுப்த மௌரியரின் தொடக்க கால படையெடுப்புகளில் ஒன்று யாருக்கு எதிரானதாகும்? அயல்நாட்டு படையெடுப்பாளர்களுக்கு எதிரானதாகும். அலெக்சாண்டரின் திறமை மிக்க தளபதிகளில் ஒருவரான யார் பொதுவாண்டிற்கு முன் 311க்கு பிறகு பிரிட்ஜியா தொடங்கி சிந்து நதி வரையிலுமான ஒரு மிகப்பெரிய பரப்பில் வெற்றிகரமாக தனது ஆட்சியை நிறுவினார்? செலியூக்கஸ் நிகேட்டர். பிரிட்ஜியா, துருக்கி. பொதுவாண்டிற்கு முன் எந்த ஆண்டு வாக்கில் சந்திரகுப்தர் யாரை எதிர்த்து போரிட்டு அவரை தோற்கடித்தார்? செலியூக்கஸை. பொதுவாண்டிற்கு முன் 305ஆம் ஆண்டு வாக்கில். சந்திரகுப்தர் செலியூக்கஸுடன் ஒரு அமைதி உடன்படிக்கை செய்து கொண்ட பிறகு சிந்து வரையிலும் தான் வெற்றி கொண்டிருந்த நிலப்பரப்பை ஒப்படைத்த செலியூக்கஸ் அதற்கு பதிலாக எவற்றை பெற்றுக்கொண்டார்? 500 போர் யானைகளை பெற்றுக்கொண்டார். சந்திரகுப்தர் செலியூக்கஸை வெற்றி கொண்ட பிறகு எந்த ஒப்பந்தம் பற்றிய குறிப்பும் கிடைக்கின்றது? திருமண ஒப்பந்தம் பற்றிய குறிப்பும். எந்த ஒப்பந்தம் கிரேக்கர்களுக்கும் மௌரிய பேரரசுக்கும் இடையே அரச உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் அந்த உடன்படிக்கை வழி செய்தது? திருமண ஒப்பந்தம். கிரேக்க நாட்டு தூதராக யார் மௌரியரின் தலைநகரான பாடலிபுத்திரத்துக்கு அனுப்பப்பட்டார்? மெகஸ்தனிஸ். இந்தியாவிற்கு வந்த முதல் அயல்நாட்டு தூதுவர் யார்? மெகஸ்தனிஸ். சந்திரகுப்தரின் மகனான யார் மேற்காசியாவில் இருந்த கிரேக்க அரசுகளோடு தொடர்ந்து நட்புறவை பேணினார்? பிந்துசாரர். எகிப்தின் 2வது தாலமி தூதர்களை அனுப்பியது பற்றியும் சிரியாவின் ஆன்டியோக்கசுடனான பிந்துசாரரின் கடித போக்குவரத்து குறித்தும் யார் குறிப்பிட்டுள்ளனர்? கிரேக்க வரலாற்று ஆசிரியர்கள். பிந்துசாரரின் இறப்பிற்கு பிறகு யாரும் இதே மரபின்படி கிரேக்க அரசுகளுடன் நட்புறவு கொண்டிருந்தார்? அசோகரும். அசோகருடைய பாறை கல்வெட்டு ஆணை 13 எந்த அரசர்களை பற்றி குறிப்பிடுகின்றது? 5 யவன அரசர்களை பற்றி குறிப்பிடுகின்றது. அசோகரின் பாறை கல்வெட்டு ஆணை 13 5 யவன அரசர்களை பற்றி குறிப்பிடுகின்றது. அவர்கள் யாவர்? சிரியாவின் 2வது ஆன்டியோகஸ் தியோஸ், எகிப்தின் 2வது தாலமி பிலடெல்பஸ், மாசிடோனியாவின் ஆன்டிகோனஸ் கோனடாஸ், சைரினின் மகஸ், கொரிந்தின் அலெக்சாண்டர். அசோகரின் பாறை கல்வெட்டு மூலம் கிரேக்கருடனான அசோகரின் தொடர்புகள் எதற்கு அப்பால் எதனுடைய மைய பகுதி வரை விரிவடைந்ததை குறிப்பிடுகின்றது? மேற்காசியாவுக்கு அப்பால் கிரீஸின் மைய பகுதி வரை விரிவடைந்ததை குறிப்பிடுகின்றது. இந்தியா முழுவதும் கிரேக்கர்களை குறிப்பிட பயன்படுத்தப்பட்ட சொல் யாது? யவன அல்லது யோன. இந்தியா முழுவதும் கிரேக்கர்களை குறிப்பிட பயன்படுத்தப்பட்ட சொல்லான யவன அல்லது யோன என்ற சொல்லானது பாரசீக மொழியில் கிரேக்கர்களை குறிக்கும் எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது? யயூனா. இந்தியாவில் எந்த சொல்லானது கலப்பின மக்கள் உட்பட கிரேக்கத்தை பிறப்பிடமாக கொண்ட அனைவரையும் மேலும் பொனீஷியர்களை கூட குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது? யவன அல்லது யோன. தூதுவ பரிமாற்றமும் கடித போக்குவரத்தும் கூடவே எந்த நாடு வரையிலான மௌரிய பேரரசின் விரிவாக்கமும் இந்தியாவிலிருந்து மேற்கே எகிப்து வரையில் முறையான வணிகம் நடைபெறுவதற்கு உதவி புரிந்தது? ஆப்கானிஸ்தான் வரையிலான. மௌரியர்கள் காலத்தில் தரைவழி வணிகமானது
எந்த பகுதி வழியாக மேற்கொள்ளப்பட்டது? வடமேற்கு ஆப்கானிஸ்தான் பாக்டீரியா வழியாக மேற்கொள்ளப்பட்டது. மௌரிய ஆட்சியில் வேறு எந்த பகுதியோடு கடல் வணிகம் நடைபெற்றது? பாரசீக வளைகுடா செங்கடல் வழியே கடல்வழி வணிகமும் நடைபெற்றது. மௌரியர் ஆட்சியில் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள்: தந்தம், ஆமை ஓடுகள், முத்துகள், அவுரி முதலிய சாயங்கள், விலாமிச்சை வேர் தைலம் அல்லது மிச்சை கங்கை பகுதியைச் சேர்ந்த ஒரு நறுமண தைலம், தாலிச பத்திரி ஒரு வாசனை பொருளாக பயன்படுத்தப்படும் லவங்க பட்டை இலை மற்றும் அரிய மரங்கள் உள்ளிட்ட பல வகையான ஆடம்பர பொருட்கள் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. மிச்சை கங்கை பகுதியைச் சேர்ந்த ஒரு நறுமண தைலம், தாலிச பத்திரி ஒரு வாசனை பொருளாக பயன்படும் லவங்க பட்டை இலை. கிரேக்கர்களின் பண்பாட்டு தாக்கம் எந்த நினைவு சின்னங்களிலிருந்து தெரிய வருகின்றது? பாடலிபுத்திரத்தில் உள்ள நினைவு சின்னங்களிலிருந்து. மௌரிய பேரரசின் விரிவான நிர்வாக அமைப்புகளுக்கு யாருடைய நிர்வாக அமைப்பு முறைகளே தூண்டுகோலாக இருந்திருக்கும் என்று பல வரலாற்றாளர்கள் கருதுகின்றனர். பாரசீகர்கள் மற்றும் கிரேக்கர்கள். இந்தியாவில் எந்த அரசாட்சிகள் தோன்றியமை மாறுபட்ட பண்பாட்டின் தாக்கங்களை வலுப்படுத்தியதோடு ஒரு வேறுபட்ட தனித்தன்மை கொண்ட கலை சிந்தனை போக்கையும் தோற்றுவித்தது. இந்தோ கிரேக்க அரசாட்சிகள். வடக்கு ஆப்கானிஸ்தான் அதாவது பாக்டீரியா தொடங்கி சிரியா வரையிலும் விரிந்திருந்த எந்த பேரரசு பொதுவாண்டிற்கு முன் கிமு 250க்கு பிறகு வலுவிழந்து சிதைய தொடங்கியது? செலூசிய பேரரசு. பாக்டீரியாவின் ஆளுநரான யார் 2ஆம் ஆன்டியோகஸை எதிர்த்து கிளர்ச்சி செய்து பாக்டீரியாவின் சுதந்திர அரசரானார்? ஆளுநர் டியோடோடஸ். பொதுவாண்டிற்கு முன் அதாவது கிமு 212 இருந்த பாக்டீரிய அரசர் யார் ஒரு கிரேக்கர் ஆவார்? யூதிடெமஸ். பொதுவாண்டிற்கு முன் 212 இருந்த பாக்டீரிய அரசரான யாரை செலூசிய பேரரசரான 3ஆம் ஆன்டியோகஸால் இவரை அடிமைப்படுத்த முடியவில்லை? யூதிடெமஸை. மேற்கில் தனது ஆட்சிக்கு உட்பட்டிருந்த பகுதிகளில் கவனம் செலுத்த வேண்டியதாக இருந்ததால் ஆன்டியோகஸ் யாருடன் ஓர் உடன்படிக்கை செய்து கொள்ள ஒப்புக்கொண்டார்? யூதிடெமஸோடு. 3ஆம் ஆன்டியோகஸ் காபுல் நதி வரையிலும் வந்து சுபகசேனா என்றறியப்பட்ட எந்த அரசரை தோற்கடித்தார்? பூர்வீக இந்திய அரசரை. யூதிடெமஸை தொடர்ந்து அவரது மகனான யார் ஆட்சி பொறுப்புக்கு வந்தார்? டெமிட்ரியஸ். சுமார் பொதுவாண்டிற்கு முன் 200இல். யார் நன்கு அறியப்பட்ட முதல் இந்தோ கிரேக்க அரசராவார்? மற்றொரு டெமிட்ரியஸான அதாவது உத்தேசமாக 2ஆம் டெமிட்ரியஸ் தான் காலம் பொதுவாண்டிற்கு முன் 175இல் அறியப்பட்ட முதல் இந்தோ கிரேக்க அரசராவார். எந்த அரசர்களின் நேர்த்திமிக்க நாணயங்களே அவர்களின் ஆட்சியை வேறுபடுத்தி காட்டுகின்ற அம்சமாக உள்ளது? இந்தோ கிரேக்க அரசர்களின். இந்திய வரலாற்று குறிப்புகள் அயோத்தி, சாகேதம், அதனினும் கிழக்கே உள்ள மகதம் ஆகிய பகுதிகள் மீதும் யார் படையெடுத்து வந்ததை கூறுகின்றது? யவனர்கள். கிரேக்கர்கள் தமக்கிடையான உட்பூசல்களால் குழப்பத்தில் இருந்ததாக தெரிவதால் இந்த பகுதிகள் எதையும் அவர்கள் கைப்பற்றி தங்கள் வசம் வைத்திருக்கவில்லை. மாறாக கடைசி மௌரிய அரசனுக்கு பிறகு ஆட்சியை பறித்து கொண்ட சுங்க பேரரசரான யாரிடம் நிலங்களை விட்டு கொடுத்தனர்? புஷ்யமித்திரனுக்கு. யார் இந்தியாவோடு கொண்டிருந்த தொடர்புகளை நாணய சான்றுகளும் நிரூபிக்கின்றது? டெமிட்ரியஸ். டெமிட்ரியஸ் வெளியிட்ட நாணயம் எவ்வாறு இருந்தது? சதுர வடிவ இருமொழி நாணயங்களில் இருந்தது. டெமிட்ரியஸ் வெளியிட்ட சதுர வடிவ இருமொழி நாணயங்களில் முகப்பு பக்கத்தில் எந்த மொழியும் பின்பக்கத்தில் எந்த மொழியும் பொறிக்கப்பட்டுள்ளது? முகப்பு பக்கத்தில் கிரேக்கத்திலும் பின்பக்கத்தில் வடமேற்கு பாகிஸ்தானின் உள்ளூர் மொழியான கரோஸ்டியிலும் பொறிக்கப்பட்டுள்ளது. பொதுவாண்டிற்கு முன் 165 வாக்கில் எந்த பகுதி பார்த்தியர் மற்றும் சாகர் வசமானது? பாக்டீரியா. பாக்டீரிய பகுதி பார்த்தியர் மற்றும் சாகர் வசமானது. பிறகு மத்திய மற்றும் தெற்கு ஆப்கானிஸ்தான் பகுதிகள், வடமேற்கு இந்தியா ஆகிய இடங்களில் யாருடைய ஆட்சி தொடர்ந்தது? யவனர்களின் ஆட்சி.
கிரேக்கர்களுடைய ஆட்சி காலத்தில் எத்தனைக்கும் அதிகமான அரசர்களின் பெயர்களை அவர்களது நாணயங்களிலிருந்து அடையாளம் காண முடிகின்றது. 30க்கும் அதிகமான அரசர்களின் பெயர்களை. இந்தோ கிரேக்க அரசர்களிலேயே நன்கு அறியப்பட்டவரான யார் பொதுவாண்டிற்கு முன் 165, 145 முதல் 130 வரை ஆட்சியில் இருந்தார். மினாண்டர் 165, 145 முதல் 130 நாட்டின் வடமேற்கில் ஒரு பெரிய பகுதியை ஆட்சி செய்ததாக தெரிய வருகின்றது. யாருடைய நாணயங்கள் காபூல், சிந்து நதிகளின் சமவெளிகளிலிருந்து மேற்கு உத்தரப்பிரதேசம் வரையிலுமான விரிந்து பரந்த பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மினாண்டரின் நாணயங்கள். யாருடைய நாணயங்களில் காணப்படுவது போல் அவர் ஒரு மாபெரும் வீரதீரம் பொருந்திய படையெடுப்பாளராக தெரியவில்லை. என்ற போதிலும் அவர் பாஞ்சாலம், மதுரா அரசர்களோடு சேர்ந்து கங்கை பகுதியை சூறையாடியதாக கூறப்படுகின்றது. மினாண்டரை கலிங்கம், அதாவது ஒடிசாவின் அரசரான காரவேலனால் தடுத்து நிறுத்த முடியவில்லை என்று எந்த கல்வெட்டு கூறுகின்றது? ஹதிகும்பா கல்வெட்டு. யார் அவரது நாணயங்களில் அவர் ஓர் அரசராக, இரட்சகராக, மீட்பராக விவரிக்கப்பட்டுள்ளாரே தவிர ஒரு மாபெரும் வெற்றி வீரனாக விவரிக்கப்படவில்லை. மினாண்டர். எந்த பௌத்த பிரதியில்தான் மினாண்டர் ஒரு பெருமைக்குரிய தலைவராக அறியப்படுகின்றார்? மிலிந்த பன்கா, அதாவது மிலிந்தாவின் வினாக்கள் எனும் பௌத்த பிரதியில்தான். மிலிந்த பன்காவில் மினாண்டர் யாருடன் பௌத்தம் குறித்த ஒரு கேள்வி பதில் விவகாரத்தில் ஈடுபட்டுள்ளார்? நாகசேனரோடு. நாகசேனர் யார்? ஒரு பௌத்தர். இந்தோ கிரேக்க அரசர்களில் நன்கு அறியப்பட்ட மற்றொருவர் ஆன்டியால்சைடஸ் அல்லது ஆன்டியால்கிடாஸ். இவர் குறித்த தகவல்களை நாம் அறிவதற்கு மினாண்டருடைய தூதரான யாரே காரணம்? ஹீலியோடோரஸ். ஆன்டியால்சைடஸுடைய காலம் சுமார் 110ஆம் ஆண்டு. மினாண்டருடைய தூதுவரான ஹீலியோடோரஸ் எந்த அரசவைக்கு தூதுவராக அனுப்பப்பட்டார்? பாகபத்ர அரசரின் அரசவைக்கு. பாகபத்ர அரசரின் அரசவைக்கு சென்ற மினாண்டருடைய தூதரான யார் அங்கு ஒரு தூணை நிறுவினார்? ஹீலியோடோரஸ். ஹீலியோடோரஸ் பாகபத்ர அரசவையில் நிறுவிய தூணானது அதனுடைய தலைப்பகுதி எந்த உருவத்தை கொண்டதாக இருந்தது? கருட உருவத்தை. யார் அமைத்த கருட துவஜ என்று அழைக்கப்பட்ட வைணவ கடவுள் கிருஷ்ணனுக்கு மரியாதை செய்யும் விதமாக இந்த தூண் அமைக்கப்பட்டுள்ளது? மினாண்டரின் தூதுவரான ஹீலியோடோரஸ். இதன் மூலம் யார் வைணவராக மாறியதாய் தெரிகிறது? ஹீலியோடோரஸ். ஹீலியோடோரஸ் அமைத்த தூணானது தற்போது எங்கு உள்ளது? மத்திய பிரதேசம் விதிசாவில் திறந்தவெளி மைதானத்தின் நடுவே அந்த தூண் காணப்படுகின்றது. வடமேற்கு இந்தியாவில் இருந்த இந்தோ கிரேக்க அரசுகள் யாரால் அகற்றப்பட்டது? சாகர் சித்தியன்கள், பார்த்தியர்கள், பகல்வைகள், குஷானர் சீனத்தில் யூசி அல்லது யுஎஸ்சி இனக்குழுக்கள் மற்றும் மத்திய ஆசிய நாடோடி இனக்குழுக்களால் அகற்றப்பட்டது. சாகர், பார்த்தியர், குஷானர் இவர்கள் யாருடைய பழக்கத்தை பின்பற்றி தங்களின் பெயர்களையும் பட்டங்களையும் கொண்ட நாணயங்களை பெருமளவில் வெளியிட்டனர்? கிரேக்கர்களின் பழக்கத்தை பின்பற்றி பெரும்பாலும் அரசர்களின் அரசன் என்று நாணயங்களை பெருமளவில் வெளியிட்டனர். எங்கு நடைபெற்ற சிக்கலான அடுத்தடுத்து நடந்த அரசியல் நிகழ்வுகள் மற்றும் குடிபெயர்வுகளின் விளைவாக பழங்குடியினரின் இந்திய வருகை நிகழ்ந்தது? மத்திய ஆசியாவில். மத்திய ஆசியாவின் கிழக்கு பகுதியில் நாடோடி இனத்தவரின் சூறையாடல்களை தடுக்கவும் சூறையாடல்களிலிருந்து தங்கள் கிராமங்களையும் வேளாண்மையும் காத்துக்கொள்ளவும் யார் பெருஞ்சுவரை கட்டினர்? சீனர்கள். சீனர்கள் பெருஞ்சுவரை கட்டியதால் எந்த பழங்குடி மக்கள் மேற்கு நோக்கி தள்ளப்பட்டனர்? யுயூசி பழங்குடி மக்கள் மேற்கு நோக்கி தள்ளப்பட்டதால் அந்த பகுதியில் வசித்த யாரை கிழக்கு ஈரானுக்கு தள்ளினர்? சாகர்களை. செலூசிய பேரரசின் வீழ்ச்சியை தொடர்ந்து யார் அங்கு ஆட்சி அமைத்திருந்தனர்? பார்த்தியர்கள். கிழக்கு ஈரானிலிருந்து பார்த்திய ஆட்சியாளர் மித்ரடேட்ஸால்
வெளியே தள்ளப்பட்ட யார் பிறகு வடமேற்கு இந்தியாவை நோக்கி திரும்பி இறுதியில் சிந்துவெளிக்கும் சௌராஷ்டிரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் குடியமர்ந்தனர்? சாகர்கள். இந்தியாவின் முதல் சாக ஆட்சியாளர் யார்? மௌஸ் அல்லது மோகா? தோராயமாக பொதுவாண்டிற்கு முன் 80 காலகட்டம். காந்தாரத்தை கைப்பற்றிய யார் இந்தோ கிரேக்க அரசுகளுக்கிடையே ஒரு பிளவை ஏற்படுத்தினார்? மௌஸ் அல்லது மோகா? மௌஸ் அல்லது மோகா இந்தோ கிரேக்க அரசுகளுக்கிடையே ஒரு பிளவை ஏற்படுத்தினார் என்றாலும் அவரை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த யார் இந்தோ கிரேக்க அரசாட்சிகளின் கடைசி மிச்சங்களை இறுதியாக அழித்து கிழக்கே மதுரா வகையிலும் சாகர்களின் ஆட்சியை விரிவுபடுத்தினார்? அசி. இந்தியாவில் யார் இந்து சமூகத்துக்குள் இரண்டர கலந்துவிட்டனர்? சாகர்கள். யார் இந்து பெயர்களையும் மத நம்பிக்கைகளையும் கைக்கொள்ள தொடங்கி அவர்களது நாணயங்களின் ஒரு பக்கத்தில் இந்து கடவுளர்களின் உருவம் பொறிக்கப்பட்டது? சாகர்கள். சாகர்கள் தங்களின் ஆட்சி பகுதிகளை நிர்வகிக்க யாரை மாகாண ஆளுநர்களாக நியமித்தன? சத்ரப்களை. சாகர்களின் மாகாண ஆளுநரான சத்திரப்பாக்கள் பலரும் தங்களுக்கு எந்த பட்டம் சூட்டி கொண்டதோடு நடைமுறையில் சுதந்திர ஆட்சியாளர்களாயினர்? மகா சத்ரபாக்கள். புகழ்பெற்ற சாக சத்ரப்களில் ஒருவர்தான் புகழ்பெற்ற ஜுனாகத் பாறை கல்வெட்டில் அவரது வெற்றிகள் போற்றப்பட்டுள்ளது. ருத்ரதாமன். பொதுவாண்டு 130 முதல் 150. ஜுனாகத் பாறை கல்வெட்டின்படி ருத்ரதாமன் யாரையும் போரில் தோற்கடித்துள்ளார்? சாதவாகனர்களையும். யாருடைய காலத்தில் சாகர்கள் இந்திய சமூகத்தோடு இணைந்து கலந்துவிடும் செயல்முறையானது முழுமையடைந்து விட்டதை அவரது பெயரை சுட்டிக்காட்டுகின்றது? ருத்ரதாமன். காபூலை முதலில் கைப்பற்றிய பார்த்திய கோண்டோ பெர்னஸ் என்பவரால் யார் இடமாற்றம் செய்யப்பட்டனர்? சாகர்கள். காபூல் பள்ளத்தாக்கை குஷானரிடம் கோண்டோ பெர்னஸ் இழந்தார் என்றாலும் இந்தியாவில் யாரை எதிர்த்து அதிக வெற்றி பெற்றது? கோண்டோ பெர்னஸ் தான். சாகர்களை எதிர்த்து. பார்த்திய கோண்டோ பெர்னஸ் ஆட்சி குறித்த பதிவுகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? பெஷாவர் மாவட்டத்தில். யாருக்கு எதிராக தங்களுக்கு உதவுமாறு சாகர்கள் குஷானர்களை அதாவது யூசி அணுகினர்? பார்த்தியருக்கு எதிராக. ஆப்கானிஸ்தானை வென்றடக்கிய முதல் குஷான அரசர் யார்? குஜிலா காட்பீசஸ். குஜிலா காட்பீசஸை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தவர் யார்? விமா காட்பீசஸ். எந்த இரண்டு அரசர்களும் குஷான ஆட்சி பகுதியை காந்தாரத்துக்கும் பஞ்சாபுக்கும் கிழக்கே மதுரா வரையில் கங்கை யமுனை நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதிக்கும் விரிவுபடுத்தினர்? குஜிலா காட்பீசஸ் மற்றும் விமா காட்பீசஸ். குஷான அரசர்களை நன்கு அறியப்பட்டவர் யார்? கனிஷ்கர். யாருடைய ஆட்சி பொதுவாண்டு 78 தொடங்கி பொதுவாண்டு 101 அல்லது 102 வரையிலும் ஆட்சி புரிந்ததாக கருதப்படுகின்றது? குஷான அரசரான கனிஷ்கர். இந்திய நாள்காட்டியில் சக சகாப்தத்தின் தொடக்கமாக எந்த ஆண்டு கொல்லப்பட்டுள்ளது? பொதுவாண்டு 78. ஆர்வமிக்க ஒரு பௌத்த ஆதரவாளரான யார் 4ஆம் பௌத்த மகா சங்கத்தை கூட்டிய புரவலர் ஆவார்? கனிஷ்கர். 3ஆம் பௌத்த மகா சங்கம் யாருடைய ஆட்சி காலத்தில் பாடலிபுத்திரத்தில் நடந்தது? அசோகரின் ஆட்சி காலத்தில். யாருடைய ஆட்சி காலத்தில் மகாயான பௌத்தம் மேலாதிக்கம் செலுத்தும் பிரிவாகி இருந்தது? கனிஷ்கருடைய ஆட்சி காலத்தில். பௌத்தத்தை போதிப்பதற்காக சீனாவுக்கு அனுப்பப்பட்ட மத பரப்புனர்களை யார் ஆதரித்தார்? கனிஷ்கர். யாருடைய நாணயங்கள் உயர்ந்த தரமுள்ளவை என்பதோடு ரோமானிய நாணயங்களின் எடை தரங்களுக்கு ஒத்திருந்தது? குஷானரின் நாணயங்கள். குஷான ஆட்சியாளர்களை எந்தெந்த பட்ட பெயர்களால் குறிப்பிடுகின்றன? அரசர்களின் அரசர், சீசர், அகிலத்தை ஆள்பவன். யாருடைய நாணயங்களும் கூடவே மதுரா அருகே காணப்படும் அவரது சிலையும் அவர் மத்திய ஆசியாவை பிறப்பிடமாக கொண்டவர் என்பதற்கு சான்று கூறும் விதத்தில் வார்பூட்டிய அங்கி, நீண்ட மேலங்கி, காலணிகளும் அணிந்தவராக காணப்படுகின்றார்? கனிஷ்கர். சீனாவும் பாகிஸ்தானும் இணைந்து மேற்கொண்ட 1979ஆம் ஆண்டு நிறைவு பெற்ற எந்த திட்டம் தொல்லியலாளர்களுக்கும் வரலாற்றாளர்களுக்கும் பெரும் பலன்களை அளித்துள்ளது? காரகோரம் நெடுஞ்சாலை திட்டம்.
எந்த பாறை கல்வெட்டு முதல் 2 காட்பீஸ்கள் குறித்து குறிப்பிடுகின்றது? ஹூஸ்னா. ஹூஸ்னா பாறை கல்வெட்டு முதல் 2 காட்பீஸ்கள் குறித்து குறிப்பிடுவதுடன் குஷான தேவபுத்திர கடவுள் மகன் மகாராஜா என்று யாரை குறித்தும் சுட்டப்படுகின்றது? கனிஷ்கரை குறித்தும். கனிஷ்கரின் பேரரசு மத்திய ஆசியா முதல் கிழக்கிந்தியா வரை பரவி இருந்ததை எந்த கல்வெட்டு உறுதி செய்கின்றது? ஹூஸ்னா. கனிஷ்கர் மகதத்தையும் காஷ்மீரையும் கூடவே சின்கியாங்கில் உள்ள கோடனையும் கைப்பற்றியதாக எந்த சான்றுகள் பதிவு செய்துள்ளது? பௌத்த சான்றுகள். எந்த சாலை நெடுகிலும் கண்டெடுக்கப்பட்ட கலைப்பொருட்கள் பௌத்தத்தை பரப்புகிற தங்களின் பணிக்காக பௌத்த துறவிகள் சீனாவுக்கு சென்றது இச்சாலையில்தான் என்பதையும் உறுதிப்படுத்துகின்றது? காரகோரம் நெடுஞ்சாலை நெடுகிலும். பௌத்த மத துறவிகளை பின்பற்றி யாரும் காரகோரம் நெடுஞ்சாலை நெடுகிலும் அந்த வழியாக சென்றுள்ளனர் வணிகர்களும். சீனாவிலிருந்து பட்டு, மேற்காசிய நாடுகளிலிருந்து குதிரைகள் ஆகியவற்றை இந்தியா இறக்குமதி செய்ய எந்த சாலை ஒரு முக்கிய வணிக வழியாக மாறியது? காரகோரம் நெடுஞ்சாலை. எந்த நாடுகளின் வணிகர்கள் மத்திய ஆசியாவுக்கு அப்பால் மேலும் கிழக்கே செல்ல விரும்பவில்லை? மேற்கு நாடுகளின் வணிகர்கள். பெரும்பாலும் இஷ்க என்று முடிகிற பெயர்களை கொண்ட குஷான அரசர்கள் குறைந்தது 1 நூற்றாண்டுக்கு மேலாக ஆட்சி செய்தனர் என்றாலும் அவர்கள் குறித்து அதிகம் தெரியவில்லை. உதாரணமாக இவர்களுள் ஹூவிஷ்க, வஷிஷ்க, கூடவே பிந்தைய கனிஷ்கர்களும் ஒரு வாசுதேவர் உள்ளிட்ட இந்த அரசர்களும் ஆட்சி செய்தனர். சத்ரப்கள் மாகாணங்களை ஆள்வதற்கு சத்ரப்களை நியமிக்கும் வழக்கத்தை யாரும் தொடர்ந்தனர்? குஷானரும். எந்த பௌத்த மதம் புத்தரை மனித வடிவில் சித்தரிப்பதை அனுமதித்தது? மகாயான பௌத்த மதம். சிலை வடிப்பு கலையில் யாருடைய தாக்கத்தின் காரணமாக கூறுகள் ஒன்றிணைந்து, அதாவது இந்திய கிரேக்க கூறுகள் ஒன்றிணைந்து புதிய முறை உருவானது? கிரேக்கர்களின் தாக்கத்தின் காரணமாக. தட்சசீலத்திலும் வடமேற்கு பகுதிகளிலும் செதுக்கப்பட்ட புத்தருடைய சிலைகள் எந்த மரபால் ஊக்கம் பெற்று கண்ணியமான ஆடைகளில் தேவ தூதர்களாலும் இலைகளாலும் சூழப்பட்டுள்ளதாக அவரை காட்டுகின்றது? கிரேக்க மரபால் ஊக்கம் பெற்று. எந்த பகுதியின் அருகே செம்மணர் கல்லில் நுட்பமாக செதுக்கப்பட்டுள்ள பல சிற்பங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது? மதுரா அருகே. எந்த குகைகள் வரை பௌத்தர்கள் மேற்கு இந்தியாவில் உள்ள குன்றுகளில் பாறைகளை குடைந்து குகைகளை அமைத்தனர்? அஜந்தா குகை முதல் மும்பையில் கன்கேரி குகைகள் வரை. விகாரங்களையும் சைத்தியங்களையும் கொண்டிருந்த அவை எந்த மையங்களாக செயல்பட்டது? பௌத்த மத மையங்களாக செயல்பட்டது. எவற்றின் ஒரு பகுதியாக அஜந்தா குகை முதல் மும்பையில் உள்ள கன்கேரி குகைகள் வரை புத்தரின் பெரிய அளவு சிலைகள் செதுக்கப்பட்டுள்ளது? மகாயான மரபின் அடிப்படையில். பௌத்த ஆசான் நாகார்ஜுனர், பௌத்த தத்துவ ஞானிகள் அஸ்வகோஷர், பார்ஷவர், வசுமித்திரர் போன்றோரின் புரவலராக எந்த பேரரசர் திகழ்ந்தார்? கனிஷ்கர். அஸ்வகோஷர் எந்த நூலுக்காக புகழ் பெற்றவர்? புத்த சரிதம். அஸ்வகோஷர் புத்த சரிதம் நூலுக்காக புகழ் பெற்றவர் என்பதோடு 9 காட்சிகளில் அமைந்த எந்த முதல் சமஸ்கிருத நாடகத்தின் ஆசிரியர் என்பதற்காகவும் போற்றப்படுகின்றார்? சரிபுத்திர பிரகரண. சரிபுத்திர பிரகரண என்ற முதல் சமஸ்கிருத நாடகத்தின் ஆசிரியர் யார்? அஸ்வகோஷர். மாபெரும் நாடக ஆசிரியரான பாசன் எந்த காலத்தைச் சேர்ந்தவர்? கனிஷ்கரது காலகட்டத்தைச் சேர்ந்தவர். யார் எழுதிய நாடகங்கள் சென்ற நூற்றாண்டில்தான் மறு கண்டுபிடிப்பு செய்யப்பட்டது? பாசன் எழுதிய நாடகங்கள். இந்து மத நூல்களில் மனுஸ்மிருதி, வாத்சேயானரின் காமசூத்திரம், கௌடில்யரின் அர்த்தசாஸ்திரம் ஆகிய நூல்கள் எந்த நூற்றாண்டில்தான் இறுதி வடிவம் பெற்றது? பொதுவாண்டு 2ஆம் நூற்றாண்டில்தான். பண்பாட்டு தாக்கங்கள் சங்கமிக்கும் இடத்தில் அமைந்துள்ள எந்த பகுதி கிரேக்க மற்றும் ரோமானிய பண்பாடுகளின் செல்வாக்குக்கும் உட்பட்டது? காந்தாரம். எந்த நூற்றாண்டில் காந்தார கலை வடிவங்கள் வளர்ச்சி அடைந்தது? பொதுவாண்டு 1 நூற்றாண்டில். எந்த பேரரசு காலத்தில்
ரோமுடனான அதன் தொடர்புகளினால் ரோமானிய கலைநுட்பங்கள் இந்திய கலைநுட்பங்களோடு கலந்து வடமேற்கு இந்தியா முழுவதும் பின்பற்றப்பட்டது. குஷான பேரரசு காலத்தில் ஆன்ம நிலையில் கண்கள் பாதி மூடிய நிலையில் தியானத்தில் இருக்கின்ற புத்தரை சித்தரிப்பதற்காக எந்த கலை புகழ் பெற்றது? காந்தார கலை புகழ் பெற்றது. இந்த ஆடியோ வடிவிலான வினாவிடைகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அடுத்த வீடியோவில் தமிழக அரசாட்சிகள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.